வாங்க இன்றைக்கி ரோஸ் பவுடரும் ரோஸ் ஆயிலும் வீட்டிலே எப்படி தயார் பண்ணி வச்சுக்கலாங்கிறத சொல்லித்தரேன். ரோஸ் ஆயில் வந்து நாங்கள் வீட்டிலேயே தாங்க தயார் பண்ணி வச்சுக்குவோம். ரோஜாப்பூ எங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால வீட்டிலேயே எண்ணெயும் பவுடரும் தயார் பண்ணி வச்சுக்குவேன். இதுக்கு வந்து தேவையான அளவு பன்னீர் ரோஜாவும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் சட்டி வச்சு சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டரு தேங்காய் எண்ணெய் காட்டும் சட்டியில் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரோஜாவை வந்து இந்த மாதிரி அரைச்சி போடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் எடுத்து சூடான எண்ணெயில் வந்து இப்படி போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்புலேயே வச்சு நல்லா காய வைக்கணும். நல்லா பொரிஞ்சு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி அந்த போட்டிருக்க அந்த ரோஜா இதில் அரைச்சது பார்த்திங்கன்னா கீழே அடியில் போய் தங்கிக்கும். அந்தளவுக்கு வந்து காய வச்சு எடுத்துக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. வேகமாக வைக்க வேண்டாம், கருகிரும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கீழே போய் அடியில் போய் தங்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 7-8 மணி நேரம் அதிலேயே ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாஜ் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் 2 வருஷமாக என் பேரனுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். வெளியில் எந்த மசாஜ் ஆயிலும் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. நல்லா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. நல்லா சருமம் வந்து நல்லா சாஃப்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுட்டு நம்ம குளிக்க வச்சுக்கலாம். இந்த கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி நாமளே வீட்டில் தயார் பண்ணிக்கலாங்க. கடைகளில் கிடைக்க கெமிக்கல் கலந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இது மாதிரி தயார் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ரோஸ் பவுடர் தயாரிக்கிறத பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி குளித்ததுக்கப்புறமா இந்த ரோஸ் பவுடரை போட்டு நான் குளிக்க வச்சு எடுத்துக்குவேன் பையனை. இது பார்த்திங்கன்னா ரோஜா இதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து கழுவி வச்சுக்கலாங்க. காம்பெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து துணியில் துடைச்சிட்டு காட்டன் துணியில் வந்து நிழல்லே காய போடணும். வெயிலில் காய போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து தண்ணியில் கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு காட்டன் துணியில் நல்லா பரப்பி விட்டு நிழல்லே 4-5 நாள் காய வச்சு எடுத்துக்குவோம். இது பன்னீர் ரோஜா தாங்க நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும், சருமத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காட்டன் துணியில் போட்டு காய வச்சுக்கோங்க. நல்லா 4-5 நாள் அப்படியே நிழல்லே நல்லா காயணும். இப்போ நான் ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் ஆவாரம்பூ கிடச்சின்னு அதையும் எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுட்ரு ஆயிடுச்சு. இது ரொம்ப நைஸாக இருக்காதுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபேஸ் பேக்குக்கோ அல்லது மேலே தேய்ச்சி குளிக்கிறக்கோ ரொம்ப தருன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா சளிச்சு எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பெரியவங்களாக இருந்துச்சுன்னா பால்லையோ தயிர்லையோ கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோஸ் ஆயில் போட்டு 1/2 மணி நேரம் கழித்து நலங்கு மாவு போட்டு குளிக்க வச்சுக்கலாம். குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ரோஸ் பவுடரை போட்டு நல்லா மேலே பன்னீர் கலந்து தேய்ச்சி விட்டுட்டு மேலே கழுவி விட்டுட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சுக்கலாம். நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் நாமளே செஞ்சு பயன்படுத்திக்கலாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.